கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் இந்த முதலாம் ஞாயிற்றுக்கிழமை, மாதத்தின் முதலாம் ஞாயிற்றுக்கிழமையில இந்த காலை ஆராதனையில சந்திப்பதில மிகுந்த சந்தோஷம். இந்த யூடியூப் சேனல் புதிதாக வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிக்கிறேன். சபையில் வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பெருக வேண்டும் என்று நான் ஆஸ்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து உங்களிடத்துல பேசும்படியா இந்த நாளிலே வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே பேசும் என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று தேவ சபத்திலே ஜெபித்திருக்கும் போது கர்த்தர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசும்படியா கர்த்தர் இந்த நாளிலே கிருபை செய்திருக்கிறார். பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுக்கும் இருக்கிற ஆவியானவரே பேசுகிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ரகசியங்களை இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். விருப்பம் உள்ளவர்கள், இங்க அமர்ந்தவர்களும் சரி, இந்த லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வார்த்தை உங்களுக்கு புரியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் வார்த்தைக்கு நேராய் போவோம். வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புகள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. இயேசு பூமியில வந்த நாட்களில் முதலாய் அவர் மரித்த நாளுக்கும் அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமைத்திருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் சமைத்திருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அதுதான் யோவான் சாணன் சொன்னான், மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, சமீபமா இருக்கிறது என்று யோவான் ஸ்தானன் யூதர்களுக்கு சொன்னான். அல்லேலூயா. இயேசுக்காக வருகிற இயேசுக்காக வழியை ஆயத்தப்படுத்தினான். அல்லேலூயா. அதே போல இயேசு மீண்டுமாய் வரப்போகிறார். அவருக்காக இந்த சுவிசேஷம் இயேசுக்காக நாம் வழியை இந்த நாளிலே ஒவ்வொருவரும் யோவான் ஸ்தானை போல கர்த்தருக்கு என்று பாதையை நாம் ஆயத்தப்படுத்தலாம் இருப்போம். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்ட பின்பு உங்கள் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ரீதியாக ஒரு மாற்றம் வரும் என்று நான் கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை விட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை விரும்புங்கள், குறிப்பாக ஞான வரங்களை விரும்புகிறோம் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. பாருங்க, நமக்கு ஒரு டவுட் இருக்கும். அநேக இடத்துல இந்த வேதத்துல பார்க்கும்போது பரலோக ராஜ்யம் என்று கொடுத்திருக்கும். ஒரு சில இடங்களிலே தேவனுடைய ராஜ்யம், தேவ ராஜ்யம் என்று கொடுத்திருக்கும். அப்ப பரலோகம் ராஜ்யம் வேற, தேவனுடைய ராஜ்யம் வேற அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பரலோக ராஜ்யம் ஒண்ணுதான், தேவனுடைய ராஜ்யமும் ஒண்ணுதான். ரெண்டுமே ஒரே ஆட்டம். ஏன் இங்க பரலோக ராஜ்யம், ஏன் இங்க தேவனுடைய ராஜ்யம் என்று ஏன் சொன்னார் என்று வேதத்துல தப்பா எழுதுதா? கிடையாது, கரெக்டா எழுதுது. பழைய ஏற்பாடு யூத முறைகளிலே, எபிரேய முறையிலே எழுதப்பட்டது. பழைய ஏற்பாடு எந்த முறையில் எழுதப்பட்டது? கிரேக்க யூத முறையிலே, எபிரேய எழுத்திலே எழுதப்பட்ட அப்படின்னால் அதை குறித்து ஆண்டவர் பரலோக ராஜ்யம் சொன்னார். ஏன்னா இந்த பழைய ஏற்பாட்டு முறைப்படி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் சொல்றாரு. ஏன்னா இயேசு தான் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய அதிபதி. அப்ப இயேசு இந்த கடவுளா இருக்கிறார். அப்ப அவங்க தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொன்னோம்னா அவங்க பரலோக தேவனுடைய ராஜ்யத்தை சொன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. அப்ப பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொன்னா அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் யூதர்களுக்கு சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா, யூதர்களுக்கு பேசும்போது ஆண்டவர் சொன்னாரு பரலோக ராஜ்யம். அதே மாதிரி ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு வரும்போது சீஷர்களுக்கு குறித்து பேசும்போது ஏன் தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னால், அவர் தேவனாய் நம்மை கண்டித்துக் கொண்டிருக்கிறபடினா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அப்படின்னு சொன்னார். தன்னை மறைமுகமாய் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இல்லையா? அதனாலதான் இவர்களுக்கு சொல்லும்போது பரலோக ராஜ்யத்தை குறித்தும், சீஷர்களுக்கு சொல்லும்போது இந்த புதிய ஏற்பாட்டு என்ன மொழியில் எழுதப்பட்டதுன்னா அதுவும் சொல்லியிருந்தேன், கிரேக்க பதத்தில் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடு எந்த பதத்தில் எழுதப்பட்டது? கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. அதனால சீஷர்கள் சொல்லும் போது தேவனுடைய ராஜ்யம் என்று அங்கு எழுதப்பட்டது. ஆகவே பரலோக ராஜ்யம் வேற, தேவனுடைய ராஜ்யம் வேற அப்படின்ற ரெண்டுமே ஒண்ணுதான். ஆகவே இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் சொன்ன அவங்களுக்கு புரியாம கடவுள் அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே நீங்க முதலாவது இந்த காரியத்துல ஒரு தெளிவு உண்டா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, நாம் வார்த்தைக்கு நேராக போகும். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்ன சொல்லுவது பாருங்க. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய
சமீபமாயிற்று. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். பாருங்க, சர்வவல்லமை தெய்வமே நல்ல நாம் சோதனை கூட என்னுடைய வார்த்தைக்காக வருகிறோம். மனுஷன் 44 மாத்திரம் அல்ல, என்னுடைய வாழ்வில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் படைப்பான சொன்னேன். எரோமியாவுடைய வார்த்தை உட்கொண்ட பண்ணேன் நான் என் பலநாளிலே நீராக இந்த நாளிலே என்னுடைய வார்த்தை கொண்டு நான் முழுவதும் என்னுடைய பலப்படுத்துவீராக. ஆசானுடைய உடல்கள் அறிவை காக்க வேண்டும். கர்த்தருடைய வெளித்தம் வாழ்வை தீர்வாங்க. உடைய வேதத்தை பார்க்கும்படிக்கு உடைய அதிசயங்களை பார்க்கும்படிக்கு கண்களை திறந்தது, மந்தமான செடிகளை திறந்தது. பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் வேலை சிந்தைக்காதபடிக்கு குறையாதபடிக்கு இந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ரீதியமாகவும் பூமிக்குரிய விதமாகவும் மாற்றத்தை கொண்டு வரும். இந்த வார்த்தையுடைய வாயின் வார்த்தை வெறுமையாக திரும்பாமல் நீர் அனுப்பின காரியம் வாழ்க்கைமுறையை செல்லும் என்று வெளியிட்ட வார்த்தையின்படியே இந்த நாளிலே நீர் என்ன போய் அனுப்புகிறீரோ நீ அனுப்பின காரியம் வாழ்க்கைமுறையை செல்லும். அவனாலே நிலையிலே ஆவியானவர் சொல்லுவது காரியங்கள் எவனும் அவன் கேட்கிறவன் என்ற வார்த்தையின்படியே நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். ஈஸ்வரின் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அப்ப இந்த தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த சுவிசேஷம் தான் தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் வாசிங்க. காலம் நிறைவேறிச்சு. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. தேவனுடைய ராஜ்யம், இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குது. சுவிசேஷம் சமீபமா இருக்குது. மனம் திரும்பி உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். அப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் என்றார் சொன்னார். இல்லையா? சுவிசேஷம் யாரு? நற்செய்தினா இயேசு தான் நற்செய்தி. இயேசு தான் இந்த சுவிசேஷம். இயேசு தான் இந்த தேவனுடைய ராஜ்யம். இல்லையா? ஆகவே மனம் திரும்பி தேவனை விசுவாசிப்பீர்கள், ஆனால் பரலோக ராஜ்யம் உமக்கு சமயமானது. இந்த நாளிலே பரலோக ராஜ்யம் உனக்குள் இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11:20. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. பாருங்க, இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் நம்மிடத்தில் வந்திருக்கிறது. எப்படி வந்திருக்குது அப்படின்னா, ஆண்டவர் பூமியிலே வாழும்போது ஊழியம் செய்யும் போது நன்மை செய்கிறவர்களால் சுற்றித்திருந்தார். நோயாளிகளில் பிசாசு பிரிவு மகப்பட்ட யாவரையும் விடுவித்து தேவனுடைய ராஜ்யத்தை அவர் சுவிசேஷத்தை பயங்கரமாய் இந்த நாளிலே பிரசங்கித்தார். அவர் பிரசங்கித்தபடினால் பரலோக ராஜ்யம் யார்கிட்ட வந்திருக்குது? நம்ம கிட்ட வந்திருக்குது, உங்களுக்கு வந்திருக்கிறது. தரித்திர ராஜ்யம் நம்ம ஆண்டவர் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறார். எப்படி நம்ம கிட்ட வந்துச்சு அப்படின்னு இன்னும் கேட்டீங்கன்னா, கண்டிப்பா போனீங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 17:21. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் எதுவாயிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். அப்ப தேவனுடைய ராஜ்யம் அங்க இருக்கு இங்க இருக்கு இல்ல, தேவனுடைய ராஜ்யம் உனக்குள் தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். தேவனுடைய ராஜ்யம் அங்க இருக்கு இங்க இருக்கு அப்படின்னு இல்லை, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்குது. அந்த நாளிலே ஆண்டவர் வசிக்கும் போது தேவனுடைய ராஜ்யம் பக்கத்துல இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை நமக்குள் ஆண்டவர் வைத்துவிட்டு போனார். எப்படி விட்டு போனார் பாருங்க. அவர் பிசாசுகளை தொடர்ந்தபடினால் பரலோக ராஜ்யம் உங்களுக்கு வந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். ஆனா உங்களுக்குள் இருக்கிறதுனா அப்ப அந்த உங்களுக்குள் தேவனுடைய ராஜ்யம் இருக்கும்படிக்கு அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமைகளை அதிகாரத்தை நமக்கு கொடுத்தார். எப்படி அந்த அதிகாரத்தை கொடுத்தாராம் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் என்ன சொல்லி பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19 20ஆம் வசனம் வாசிங்க.
லூக்கா 10:19-20. இதோ இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். பாருங்க, இப்படித்தான் அந்த அதிகாரம் நமக்குள், தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் வந்திருக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தின் அதிகாரத்தை, அந்த வல்லமையை ஆண்டவர் நமக்குள் எப்படி வைத்தாரா, அந்த அதிகாரத்தை நமக்குள் கொடுத்தார். பிசாசை விரட்டும்படி, தேர்தலை மிதிக்கும்படி அதிகாரத்தை கொடுத்தார். அது மாத்திரமல்லாமல் இது எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, பரலோகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்டபடினால் அந்த ராஜ்யம் நமக்குள் இந்த நாளிலே இருக்கிறது. அல்லேலூயா. என்கிட்டயும் அந்த ராஜ்யம் இருந்து, உங்ககிட்டயும் அந்த ராஜ்யம் இருந்து, நீங்கள் விசுவாசத்தில் வேண்டாம் மாற்ற சொன்னால், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன. அவர்கள் நவமான வார்த்தைகளை பேசுவார்கள், நோயாளை குணப்படுத்துவார்கள், பிசாசை தொடுத்துவார்கள், சாவுக்கியமான யாவத்தை குறித்து அது அன்பாது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இல்லையா? அப்ப இந்த ராஜ்யத்தை விசுவாசினா, சுவிசேஷமாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தால் அந்த ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. அந்த ராஜ்யம் உங்களுக்காய் செயல்படும். உங்களை கொண்டு அந்த ராஜ்யம் அநேகரை ஆயத்தப்படுத்தும்படியால் இந்த நாளிலே உங்களை ஆயத்தப்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனங்களை வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 10:9 வாசிங்க. எப்படி நம்ம இருக்க வந்திருக்குது இந்த ராஜ்யம்? அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சுத்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். அப்ப பிணியாளை விசாரத்துல விரட்டினபடினால் தேவனுடைய ராஜ்யம் இன்னொரு வசனங்கள வாசிங்க. 6:20 வாசிங்க. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. பாருங்க, அப்ப தேவனுடைய ராஜ்யம் யாருக்குரியது? நமக்குரியது. சீஷர்கள் ராஜ்யம் நமக்குரியது, விசுவாசிகள் நமக்குரியது. அப்ப தேவனுடைய ராஜ்யம் யாருக்காக ஏற்படுத்தப்பட்டதுன்னா, தரித்திரருக்காக ஏற்பட்டதுதான் இந்த தேவனுடைய ராஜ்யம். இல்லையா? அப்ப ஆண்டு பூமியில இருக்கும்போது அந்த ராஜ்யம் நம் பக்கத்துல இருந்துச்சு. அவர் மறுத்து ஆவியை கொண்டு அந்த ராஜ்யத்தையே நமக்குள் ஆண்டவர் வைத்து விட்டு போயிட்டார். அந்த ராஜ்யம் நமக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. தேவ ராஜ்யம் வெளியே இல்லை, நமக்குள் இருக்கிறது. சுவிசேஷம் தான் தேவ ராஜ்யம். அந்த அதிகாரம் நமக்குள் ஆண்டவர் வைத்து விட்டு போகிறார். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரே சுவிசேஷம்.